மெய்மொழியும் ஒழுக்கமும் மக்கள் மனசைத் தொடும். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பான உயிர்களே, இந்த உலகத்துல நாம மனிதனா பிறந்திருக்கோம் என்பதே பெரிய அருள். இந்த உடம்பு சாதாரணமில்லை. இது இறைவனை உணரத்தான் கிடைத்த வாய்ப்பு. ஆனா என்ன நடக்குது? மனுஷன் மனுஷனைப் பிரிச்சுட்டான். ஜாதி, மதம், சமயம், பணம், பெருமை, அதிகாரம் இவையெல்லாம் வைத்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எல்லா உயிரும் ஒன்றுதான். அன்பே உயர்ந்த வழி. இரக்கமே இறைவன் இருக்கும் இடம். அதுதான் சுத்த சன்மார்க்கம். மனிதன் எப்படி வாழணும்? பிறரை காயப்படுத்தாமல் பேசணும். கொடுஞ்சொல் பேசக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. உயிர் துன்பப்படுறதை பார்த்துட்டு அமைதியா நிற்கக்கூடாது. ஒரு பசிக்கிறவனுக்கு உணவு கொடுத்தா அது சாதாரண உதவி இல்ல, அது கடவுளுக்கு நேரா செய்த பூஜை. ஒரு உயிர் அழுதா எனக்கு என்ன போகாதீங்க, எப்படி உதவலாம் கேளுங்க. அதுதான் வள்ளலார் வழி. இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன? காதுல கெட்ட வார்த்தை விழக்கூடாது. வாயில இருந்து பொய் வரக்கூடாது. கண்ணால கொடூரம் பார்க்கக்கூடாது. உடம்பு ஆசைக்கு அடிமை ஆகக்கூடாது. சாப்பாடு இருந்தா அளவா சாப்பிடணும். பேச்சு இருந்தா இனிமையா பேசணும். கோபம் வந்தா அடக்கிக்கணும். கரண ஒழுக்கம். மனம்தான் பெரிய போர்க்களம். பிறர் குறை தேடுற மனசு வேண்டாம். நான் பெரியவன் நினைக்குற அகம்பாவம் வேண்டாம். யாராவது நம்மை காயப்படுத்தினாலும் அவங்கள் மேல் வெறுப்பு வைக்காமல் இருக்க கற்றுக்கணும். உண்மையா சொன்னா மற்றவரை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, தன்னோட மனசை ஜெயிக்கிறதுதான் பெரிய சாதனை. ஜீவ ஒழுக்கம். இந்த உலகத்துல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று யாரையும் பிரிக்கக்கூடாது. ஜாதி வேறானாலும் உயிர் ஒன்றுதான். மதம் வேறானாலும் கண்ணீர் ஒன்றுதான். மொழி வேறானாலும் பசி ஒன்றுதான். ஒருத்தன் துன்பப்படுறான் என்றால் அவன் எந்த மதம் என்று கேட்காத மனசு வேண்டும். அதுதான் உண்மையான மனிதநேயம். ஆன்ம ஒழுக்கம். வள்ளலார் சொல்ற பெரிய ரகசியம் என்னன்னா, ஒவ்வொரு உயிருள்ளும் ஒளி இருக்கு. அந்த ஒளிதான் இறைவன். அதனால எறும்பையாவது துன்பப்படுத்தாதீங்க. பறவையை கல்லெறியாதீங்க. மிருகங்களை வேதனைப்படுத்தாதீங்க. இரக்கம் இல்லாத இதயத்துல இறைவன் தங்க மாட்டார். உலக ஆசைகள் பற்றி. பணம், புகழ், பொருள் இவை எல்லாம் ஒரு நாள் போயிடும். ஆனா நாம் செய்த நன்மை மட்டும் அழியாது. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உண்மையான அன்பு, ஒரு உயிரை காப்பாற்றிய கருணை, இதுதான் மனித வாழ்வியல் உண்மையான செல்வம். மக்கள் மனசுக்கான அழைப்பு. அன்புகளே, இனிமேல் சண்டை வேண்டாம், பகை வேண்டாம், மதவெறி வேண்டாம். அன்பா பேசலாம், இரக்கமா வாழலாம், உயிரை காப்போம், பசியை போக்கோம், உண்மையா நடப்போம். அப்போதான் இந்த உலகம் சொர்க்கமா மாறும். வள்ளலார் காட்டிய வழி. அது ஒரு சமயம் இல்ல, அது மனித குலத்துக்கான ஒளி வழி. இறுதி உணர்ச்சி உரை. ஒரு நாள் இந்த உடம்பு மண்ணாகிடும். ஆனா அன்பால் செய்த செயல் அழியாது. நம்ம பெயரை உலகம் நினைவில் வைக்கணும்னா பணம் போதாத்து, பதவி போதாத்து, ஒரு உயிரின் கண்ணீரை துடைத்த இதயம் போதும். அன்பே சிவம், இரக்கமே இறைவன், உயிரே கோவில். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.